இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிறிஸ்பி காலிஃப்ளவர் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவரை வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு பாதி லெமனை வந்து புளிஞ்சு வச்சுருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இதெல்லாம் தான் தேவையான பொருள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிறிஸ்பி காலிஃப்ளவர் ஃப்ரை எவ்வளோ டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.